Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.6ல first question பார்க்க போறோம். question என்னன்னா test for consistency and if possible solve the following systems of equations by rank method. அதாவது இந்த system of equations வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ணும். அதே மாதிரி இந்த system of equations-ஐ சால்வ் பண்ணும் by using rank method. இப்போ first subdivision பார்க்கலாம். அதாவது 3 equations வந்து கொடுத்துருக்காங்க. x minus y plus 2z equal to 2. Second equation வந்து 2x plus y plus 4z equal to 7. Third equation வந்து 4x minus y plus z equal to 4. அதாவது இந்த equations வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணலான்னா இந்த மெத்தட் என்ன rank of a அதுக்கப்புறம் rank of augmented matrix இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா ax ஈக்குவல் டு b. a வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன 1 -1 2. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2 1 4. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 4 -1 1. அடுத்து எக்ஸ் வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன எக்ஸ் y z equal to b. b வந்து என்ன column vector of constant values என்ன 2 7 4. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம augmented matrix வந்து ஃபார்ம் பண்ணோம். augmented matrixனா a b நடுவில் வந்து ஒரு லைன், அதாவது a வந்து என்ன coefficient matrix லெஃப்ட் சைடில், b வந்து column vector of constants. ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணோம். இதான் augmented matrix. அப்போ augmented matrix என்ன வரும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்ன coefficient matrix, coefficient values என்ன 1 -1 2 2 1 4 4 -1 1. அடுத்து ரைட் சைடு என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம எழுதணும், அதாவது 2 7 4. இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா அப்போ ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூஸ், அதாவது இந்த 2 and 4 நம்ம ஜீரோவாக மாற்றணும். எப்படி மாற்றலான்னா ரோ 2வை ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 அப்படி மாற்றினீங்கன்னா வேல்யூ என்ன 2 மைனஸ் 2 இன்ட்டு 1, அப்போ இந்த வேல்யூ ஜீரோவாக மாறும். அதே மாதிரி ரோ 3 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் 4 இன்ட்டு ரோ 1, ஏன்னா 4 மைனஸ் 4 இன்ட்டு 1 0. இப்போ இந்த ரோ 2 அண்ட் ரோ 3 ஆப்ரேஷனை ரோ 2 அண்ட் ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 1 -1 2 2. இப்போ ரோ 2 வேல்யூஸ் என்ன வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், இப்போ தான் நம்ம பார்த்தோம். செகண்ட் வேல்யூ என்ன 1 மைனஸ் 2 இன்ட்டு -1, அப்போ 1 + 2 என்ன 3. இப்போ அடுத்த வேல்யூ 4 மைனஸ் 2 இன்ட்டு 2, அதாவது 4 மைனஸ் 4 என்ன 0. இப்போ அடுத்த வேல்யூ 7 மைனஸ் 2 இன்ட்டு 2, அப்போது 7 மைனஸ் 4 என்ன 3. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ரோ 3 இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூக்கு -1 மைனஸ் 4 இன்ட்டு -1, அப்போ -1 + 4 என்ன 3. இப்போ அடுத்த வேல்யூ 1 மைனஸ் 4 இன்ட்டு 2, அப்போது 1 மைனஸ் 8 என்ன -7. இப்போ அடுத்த வேல்யூ 4 மைனஸ் 4 இன்ட்டு 2, அப்போது 4 மைனஸ் 8 என்ன -4. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 3. இப்போ இந்த 3க்கு கீழே இருக்க இந்த வேல்யூ, இந்த 3யை நம்ம ஜீரோவாக மாற்றணும், அப்போ தான் ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது ரோ 3யை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் ரோ 2, ஏன்னா 3 மைனஸ் 3 என்ன 0. ஸோ இப்போ இந்த ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 1 -1 2 2. ரோ 2 வேல்யூஸ் என்ன 0 3 0 3. இப்போ ரோ 3 வேல்யூஸ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், ஏன்னா 0 மைனஸ் 0 0. 3 மைனஸ் 3 என்ன 0. -7 மைனஸ் 0 என்ன -7. -4 மைனஸ் 3 என்ன -7. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ, அதாவது இந்த லெஃப்ட் சைடு இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும். ரேங்க் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 3, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ மூணுமே வந்து நான் ஜீரோ ரோஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன 3. இப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஃபுல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1 2 3. அப்போ ரேங்க் ஆஃப் த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன 3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரேங்க் ஆஃப் ஏ என்ன 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3. இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம எழுதியிருக்கோம், therefore the system of equations is consistent. இப்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3, அதே மாதிரி ரேங்க்கும் 3, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore it has unique solution.
இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணோமா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதலாம். எப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு இந்த வேல்யூஸ்லாம் என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போது எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டை இந்த வேல்யூஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 into x என்ன எக்ஸ் ப்ளஸ் -1 into y என்ன -y ப்ளஸ் 2 into z என்ன ப்ளஸ் 2z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 3y ஈக்குவல் டு 3. ஏன்னா எக்ஸ் அண்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? -7z ஈக்குவல் டு -7. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். -7z ஈக்குவல் டு -7. அப்போ z ஈக்குவல் டு -7 டிவைடட் பை -7 என்ன 1. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 3y ஈக்குவல் டு 3. அப்போ y-ஓட வேல்யூ என்ன வரும்? 3 டிவைடட் பை 3. அப்போ y ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y அண்ட் இசட்டோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன 1 ஈக்குவல் டு 2. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் ஏ வந்து என்ன? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன? 3 1 1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன? 1 -3 2. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன? 7 -1 4. இப்போ எக்ஸ் வந்து என்ன? காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி வந்து என்ன? காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன? 2 1 5. இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ, அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைட் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் சைட் வந்து பி, அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு லைன் வரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு என்ன? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போது ஏ மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். வேல்யூஸ் என்ன? 3 1 1 1 -3 2 7 -1 4. இப்போ ரைட் சைடு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அப்போது 2 1 5. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ரேங்க் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். வேல்யூஸ் என்ன? 3 1 1. செகண்ட் ரோ என்ன? 1 -3 2 இந்த மாதிரி வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 வேல்யூஸ் வந்து ரோ 1 வேல்யூஸோட லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 3, இங்கே வந்து 1. இப்போ இந்த ரெண்டு ரோவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து என்ன வரும்? 1 -3 2 1. ரோ 2 வேல்யூஸ் என்ன வரும்? 3 1 1 2. ரோ 3 வேல்யூஸ் வந்து சேம் தான். அப்போது 7 -1 4 5. இப்போ இந்த மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம 0வாக மாற்றணும். அதாவது இந்த 3யும் 7ம் நம்ம 0வாக மாற்றணும். அப்போது ரோ 2 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 2 -3 into ரோ 1. ஏன்னா 3 -3 into 1 இந்த வேல்யூ வந்து 0வாக மாறும். அதே மாதிரி ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 -7 into ரோ 1. ஏன்னா 7 -7 into 1 இந்த வேல்யூ வந்து 0வாக மாறும். ஸோ இப்போ ரோ 2 அண்ட் ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ரோ 1 வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ரோ 1 வேல்யூஸ் என்ன? 1 -3 2 1. இப்போ ரோ 2 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். செகண்ட் வேல்யூ என்ன வரும்? 1 -3 into -3. அப்போது 1 + 9 என்ன? 10. இப்போ அடுத்த வேல்யூ 1 -3 into ரோ 1 வேல்யூ என்ன? 2. அப்போது 1 - 6 என்ன? -5. இப்போ அடுத்த வேல்யூ 2 -3 into 1. அதாவது 2 - 3 என்ன? -1. இப்போது ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூ என்ன? -1 -7 into -3. அதாவது -1 + 21 என்ன வரும்? 20. இப்போ அடுத்த வேல்யூ 4 - 7 into 2. அதாவது 4 - 14 என்ன? -10. இப்போ அடுத்த வேல்யூ 5 - 7 into 1. அதாவது 5 - 7 என்ன? -2. இப்போது செகண்ட் ரோ வந்து பார்க்கலாம். செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? 10. இப்போ இந்த 10க்கு கீழே இருக்க இந்த வேல்யூவை நம்ம 0வாக மாற்றணும். அப்போது ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 -
2 into row 2. ஏன்னா 20 minus 2 into 10, அதாவது 20 minus 2 into 10 னா 20 minus 20, இந்த வேல்யூ வந்து 0-ஆ மாறும். இப்போ இந்த row 3 row ஆப்ரேஷனை row 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ row 1 and row 2 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். row 1 வேல்யூஸ் என்ன 1 minus 3 2 1. row 2 வேல்யூஸ் என்ன 0 10 minus 5 minus 1. இப்போ row 3 வேல்யூஸ் வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான் வரும். செகண்ட் வேல்யூ வந்து 20 minus 2 into 10, அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 0. இப்போ தேர்ட் வேல்யூ minus 10 minus 2 into minus 5, அதாவது minus 10 plus 10 என்ன வரும் 0. இப்போ அடுத்த வேல்யூ minus 2 minus 2 into row 2 வேல்யூ என்ன minus 1. அப்போ minus 2 plus 2 என்ன 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ, அதாவது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து பாருங்கள். இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை 2, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன 2. அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபுல் மேட்ரிக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஃபுல் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 2, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. அப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3, ஏன்னா எக்ஸ் பை இசட். இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ரேங்க்கும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை மேட்ச் ஆகலை, ஏன்னா ரேங்க் வந்து 2, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3, ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ is less than number of unknowns, ஏன்னா 2 is less than 3. இந்த மாதிரி ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் மேட்ச் ஆகலைன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட் ஹாஸ் infinitely many solutions. சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். மேட்ச் ஆகாததுனால இட் ஹாஸ் infinitely many solutions. இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி சொல்யூஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதலாம். இப்போ லெஃப்ட் சைடு என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ், இதை எக்ஸ் பை இசட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 1 into x என்ன எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 3 into y என்ன மைனஸ் 3y ப்ளஸ் 2 into z என்ன ப்ளஸ் 2z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 1. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 10y minus 5z equal to minus 1. ஸோ இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வராது, ஏன்னா எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன 0-ஆக இருக்குது. அப்போது இசட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போது இசட் ஈக்குவல் டு டியை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 10y minus 5 into z என்ன டி ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போது 10y வந்து என்ன வரும்? மைனஸ் 1 மைனஸ் 5t அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 5t. அப்போது y ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 5t பை 10. ஸோ இதான் வந்து ஒய்யோட வேல்யூ. இது எப்படி எழுதலாம்னா y ஈக்குவல் டு 5t மைனஸ் 1 பை 10 இப்படியும் எழுதலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y அண்ட் இசட்டோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் y அண்ட் இசட்டோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 5t மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன t ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் 3 இன்ட்டு 5t மைனஸ் 1 பை 10 வந்து அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 3 இன்ட்டு 5t மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 2t அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2t. இது வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2t ப்ளஸ் 3 இன்ட்டு 5t என்ன வரும்? ப்ளஸ் 15t ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 என்ன மைனஸ் 3 பை 10. இப்போது டினாமினேட்டரை நீங்கள் 10 எடுத்திங்கன்னா மேலே வேல்யூஸ் என்ன வரும்? 1 இன்ட்டு 10 என்ன 10 மைனஸ் 2t இன்ட்டு 10 என்ன மைனஸ் 20t ப்ளஸ் 15t மைனஸ் 3. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 20t ப்ளஸ் 15t என்ன வரும்? மைனஸ் 5t மைனஸ் 3 பை 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3 என்ன 7 மைனஸ் 5t பை 10. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது சொல்யூஷன் வந்து எழுதலாம். அதாவது எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ். எக்ஸோட வேல்யூ என்ன 7 மைனஸ் 5t பை 10. ஒய்யோட வேல்யூ என்ன 5t மைனஸ் 1 பை 10. இசட் வந்து என்ன t. ஃபார் ஆல் t பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஏன்னா நீங்கள் ரியல் நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேரியஸ் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அதாவது மெனி சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.